ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் எதையும் சாதிக்கலாம் ஜெபிக்கலாம் வாங்க என்ற இந்த ஜெப நிகழ்ச்சியின் மூலம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் நீங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில உங்க நண்பர்களையோ உற்றார் உறவினர்களையோ ரொம்ப நம்பி இருப்பீங்கல்ல. அவங்க உங்களுக்கு வாக்குறுதி கூட கொடுத்துருப்பாங்க, நான் எந்த சூழ்நிலையிலயும் உன்னை கைவிட்டுட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் உங்களுக்கு ஒரு நெருக்கம் ஒரு உபத்திரவம்னு வரும்போது எல்லாரும் உங்களை கைவிட்டுட்டு போயிட்டாங்கன்னு கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? அந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கிற உங்களை பார்த்து இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட என்ன வார்த்தையை பேசுகிறார்னா, புலம்பல் 3ஆம் அதிகாரம் 31 மற்றும் 32 ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார், அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார் அப்படின்ட்டு வேத வசனம் சொல்லுகிறது. உங்களை எல்லாரும் கைவிடலாம், ஆனா ஆண்டவர் என்றென்றைக்குமே கைவிட மாட்டார். ஆண்டவர் கைவிட்டது மாதிரி தோன்றலாம். உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களுடைய நெருக்கங்கள் உபத்திரவங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரோ, மனுஷங்க தான், நான் நம்பின மனுஷங்க எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, ஆண்டவரும் என்னை கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் எனக்கு உதவி செய்யலன்னு நினைச்சு வருத்தப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? உங்களுக்காக தான் ஆண்டவர் இன்றைக்கு இந்த வசனத்தை வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். ஆண்டவர் என்றென்றைக்குமே கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி உங்களுக்கு இறங்குவார். உங்களுக்கு இருக்கிற இந்த நெருக்கங்கள் உபத்திரவங்கள் பாடுகள் இதெல்லாம் பார்த்து சோர்ந்து போகாதீங்க. அவர் உங்களுக்கு இந்த பாடுகளை இந்த நெருக்கங்களை அனுமதிச்சிருக்கிறாருன்னா கண்டிப்பா அதற்கு பின்னால ஒரு பெரிதான ஒரு நோக்கம் இருக்கும். ஆண்டவர் மகிமையாக உங்களுடைய வாழ்க்கையில செயல்படுவார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் அவருடைய கிருபையின்படி உங்களுக்கு நிச்சயமாக இறங்குவார். ஆண்டவர் உங்களை என்றென்றைக்கும் கைவிடவே மாட்டார். மனுஷன் கைவிடலாம், நீங்க நம்பினவங்க கைவிடலாம், யார் உங்களை கைவிட்டாலும் ஆண்டவர் மட்டும் உங்களை கைவிடவே மாட்டார். நீங்க ஆண்டவர் கையை பிடிச்சிருக்கிறத விட்டுறாதீங்க. ஆண்டவரையே உறுதியா பற்றி கொள்ளுங்க. என்ன சூழ்நிலையாக இருந்தாலும், என்ன நெருக்கங்கள் உபத்திரவங்கள் பாடுகள் இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கணும், என்னுடைய ஆண்டவர் என்னை கைவிட மாட்டாருன்னு. இப்பொழுதும் என்னோடு கூட இணைந்து ஜெபியுங்க. கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரிசுத்த பரலோக பிதாவே, இப்பொழுதும் இசப்பா நெருக்கங்களின் மத்தியிலும் உபத்திரவத்தின் மத்தியிலும் இசப்பா எல்லாரும் கைவிட்ட சூழ்நிலையில ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ராஜா. இசப்பா நீங்க எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க, நீங்க என்றைக்குமே எங்களை கைவிட மாட்டேன்னு. இசப்பா உங்களுடைய மிகுந்த கிருபையின்படி எங்களுக்கு இறங்குகிறதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. இசப்பா இந்த பிள்ளைகளுடைய எல்லா நெருக்கங்களிலிருந்து உபத்திரவங்களிலிருந்து அவங்களுக்கு விடுதலை கொடுத்து அவங்களை ஆசீர்வதிங்க ராஜா. அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துங்க, அவங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துங்க ராஜா. இசப்பா உங்க பிள்ளைகளை யார் கைவிட்டிருந்தாலும் நீங்க கைவிடாத தேவன் ராஜா. இசப்பா நீங்க அவங்களை கைவிடாம நீங்க அவங்களுக்கு ஆறுதல் செய்கிறதற்காக நன்றி ராஜா. உங்க பிள்ளைகளோட கூட இருந்து நீங்க அவங்களுக்கு ஆறுதல் செய்யுங்க, அதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாக கவலைப்படாதீங்க. யார் உங்களை கைவிட்டாலும் ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஆண்டவரை மட்டும் உறுதியாக பற்றி கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை என்றென்றைக்கும் அவருடைய கிருபையினால உங்களை தாங்குவார், வழி நடத்துவார். ஆமென்.